Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நாம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பாகிஸ்தானுக்கு நிறுத்தணுமோ அது அவங்களுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக பாகிஸ்தானுக்கு மாறியதோ அதே மாதிரி பிரம்மபுத்திராவுக்கு வரக்கூடிய நீரை நீங்க நிறுத்துங்க, அப்பதான் அது ஹிந்துஸ்தானுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும். சீனா அவங்க என்ன பண்ணாலும் சரி 20% தான் அவங்க கிட்ட இருக்கு. 80% நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியால அருணாச்சல் பிரதேசத்துல உருவாகக்கூடியதுதான். சோ இத சைனாவால நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆனா தடுக்கணும்னு பாகிஸ்தான் எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த கிரேட் பெண்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில ஒரு டேம கட்டணும், இந்த டேம கட்டி இந்தியாவுக்கு போகக்கூடிய நீரை தடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த அறிவாளிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அங்க டேம் கட்டலாமா, டேமால சைனாவால கட்ட முடியுமா அப்படின்னா கட்ட முடியும். 20% நீரை இந்தியாவுக்கு கிடைக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க அணை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு இவங்க 11 லட்சம் கோடி செலவு பண்ணாங்க அப்படின்னா இதை விட ஒரு பைத்தியாரத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. உயிருக்கு பயந்து பங்கர்ல பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு கோலை ஒரு போரை நிறுத்தினான்னு ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னா அப்ப ட்ரம்புடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கறத இந்த உலக நாடுகள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் விட்டது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானை இந்த ட்ரம்போடைய அரசாங்கம், மிக குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் என்கரேஜ் பண்றத இந்தியா தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்காது. இப்போ இருக்க அந்த ட்ரேட் டீலும் இழுபறியா தான் போயிட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். வெரி ட்ரேட் டீல்ஸ் இஸ் நியர்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த நியர் எவ்வளவு நாள் அப்படின்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் இந்தியாவோட நேரடியா மோதணும் அப்படின்னா நேரடியாக மோதுவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போறோம். இந்தியாவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த நேரத்திலிருந்து இன்று வரை பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு விஷயம்தான். ஆனா அறிவுள்ள ஒரு நாடா இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவை இன்னும் வருகிற ஆண்டுகள்ல எப்படி நாம எதிர்கொள்ளணும், அதுக்கு நமக்கு தேவையான ஆயுதங்கள் என்ன, அதற்கான கட்டமைப்புகளை நம்ம எப்படி உருவாக்கணும், அதுக்கு தேவையான நட்பு சக்திகளை நம்ம எப்படி உருவாக்கணும், அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட விஷயங்களை நம்ம இன்னும் எப்படி அட்வான்ஸ் ஸ்டேஜ் கொண்டு போகணும் உள்ளிட்ட விஷயங்கள்ல தான் இறங்கும். பாகிஸ்தானுக்கும் சரி பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களுக்கும் சரி அந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துக்கிட்டு தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் சரி இவங்களுக்கு இந்தியாவை நேரடியாக தாக்க வேண்டும், நேரடியாக நம்ம ஒரு யுத்தத்துல போய் இந்தியாவை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை துளியும் இல்லை. அதனால இப்ப தொடர்ச்சியா ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா புலி வருதுன்னு ஒரு கதையை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்கான காணொலி தான் இது. அது என்ன புலி வருது, என்ன உருட்டுறாங்க அப்படின்னா சைனா ஏற்கனவே இந்தியாவை பொருளாதார ரீதியில் நசுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு நாடு. நம்மளுடைய அருணாச்சல் பிரதேசத்தை உரிமை கொண்டாடக்கூடிய நாடு. நம்மளுடைய பகுதிகள் இன்னும் சீன ஆக்கிரமிப்புல இருக்கிறது, அக்சாய் சீன் உட்பட. சோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நாம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பாகிஸ்தானுக்கு நிறுத்தணுமோ அது அவங்களுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக பாகிஸ்தானுக்கு மாறியதோ அதே மாதிரி பிரம்மபுத்திராவுக்கு வரக்கூடிய நீரை நீங்க நிறுத்துங்க, அப்பதான் அது ஹிந்துஸ்தானுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும். அதாவது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு பாடமா இருக்கும். இதை சைனா செய்ய வேண்டும், இதை சைனா செய்யும் அப்படின்ட்டு வீரவசனம் பேசி நிறைய காலம்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள். அவங்களுக்கும் சரி ஒரு சில நம்மவர்களுக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. ஒருவேளை நிறுத்திட்டாங்கன்னா என்ன ஆகும், அப்போ நம்மளுடைய நார்த் ஈஸ்டுக்கு வர வேண்டிய தண்ணி எல்லாம் வராதா அப்படி உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் நம்மவர்களும் எழுப்புறாங்க. அதுக்கான ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காணொலி தான் இது. பிரம்மபுத்திரா. இந்த பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது உலகத்திலேயே கிட்டத்தட்ட 9வது மிகப்பெரிய நதி. கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர் இதோடைய அந்த அளவு அப்படிங்கிறது. இது சைனால இருக்கக்கூடிய திபெத்ல உருவாகுது. ஆமா, திபெத் சைனால தான் இது உருவாகுது. நமக்கு எப்படி தலைக்காவேரி கர்நாடகத்துல இருக்கும் அதே மாதிரி பிரம்மபுத்திராவுடைய உருவாகிறது அப்படிங்கிறது சைனால இருக்கக்கூடிய திபெத் தான். ஆனா திபெத்தே சைனாவுடைய ஆக்கிரமிப்பு பகுதி அப்படிங்கிறது தான்
பலரின் குற்றச்சாட்டா இருக்கு. குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, அதுக்கான சான்றுகளும் ஏகப்பட்டது இருக்கு. சோ எப்படியோ இருந்தாலும் இப்போது சைனாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சோ சைனால தான் இந்த பிரம்மபுத்திரா உருவாகுதா அப்படின்னா ஆமா உருவாது. சோ இதோட ரூட் எப்படி வருது அப்படின்னா சைனாவுடைய அந்த திபெத்ல வந்து தொடங்கி அதுக்கப்புறம் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் நம்மளுடைய அருணாச்சல் வழியாக வந்து அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் வந்து அதுக்கப்புறம் அப்படியே கடல்ல வந்து கலக்கக்கூடிய ஒரு நதி தான் இந்த பிரம்மபுத்திரா. இதோட அளவு தான் 2900 கிலோமீட்டர். சோ இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம். இதை வந்து நாம வந்து பிரம்மபுத்திரான்னு சொல்றோம். அவங்க வந்து யார்லாங் டாஸ்பு அப்படின்ற பேர்ல அவங்க வந்து அதை வந்து அழைக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ இப்போ இதுல வரக்கூடிய நீரை உண்மையிலே வந்து சைனாவால நிறுத்த முடியுமா? நிறுத்தினா அது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்குமா? நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் குறிப்பா அருணாச்சல் உள்ளிட்ட நம்மளுடைய பகுதிகள் எல்லாமே வந்து நீரை வந்து இழக்குமா? நீர் இருந்தால் விவசாயம் போகும், விவசாயம் போச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் போகும். இது மிகப்பெரிய சிக்கலை நம்மள ஆழ்த்தாதா அப்படின்னா அதுக்கான ஒரு தெளிவான பதில் ஆழ்த்தாது. ஏன் அப்படின்னு பார்ப்போம். அருணாச்சலுக்கு பிரம்மபுத்திரா தண்ணீர் வர்றது அப்படிங்கிறது உண்மைதான். நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக இருக்கா அப்படிங்கிறது அது உண்மைதான். ஆனா இந்த நீர் ஆதாரம் சம்பந்தமான விஷயங்களை வரும்போது பிரம்மபுத்திரால பாயக்கூடிய நீர்ல கிட்டத்தட்ட 80% நீர் அப்படிங்கிறது அருணாச்சல்ல பெய்யக்கூடிய அந்த மழை பொழிவால வரக்கூடிய நீர். சோ அருணாச்சல்ல அங்க வந்து இயற்கையாகவே அங்க வந்து மழை பொழிவு ஏற்பட்டு அதுல அந்த கேட்ச்மெண்ட் ஏரியால இருந்து அங்க உருவார நீர் தான் கிட்டத்தட்ட பிரம்மபுத்திரால 80% நீர். அப்போ சீனா வந்து அவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி 20% தான் அவங்க கிட்ட இருக்கு. 80% நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியால அருணாச்சல் பிரதேசத்துல வந்து உருவாகக்கூடியதுதான். சோ இத சைனாவால நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆனா தடுக்கணும்னு பாகிஸ்தான் எதை சொல்றாங்க அப்படின்னா கிரேட் பெண்ட் அப்படின்னு ஒரு இடம். இது வந்து திபெத்ல வந்து பிரம்மபுத்திரா உருவாகுது. சோ அது அங்கிருந்து உருவாகி ஒரு பெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அருணாச்சல்ல வரும். இந்த கிரேட் பெண்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில ஒரு டேம கட்டணும். இந்த டேம கட்டி இந்தியாவுக்கு போகக்கூடிய நீரை தடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த அறிவாளிகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அங்க டேம் கட்டலாமா? டேமால சைனாவால கட்ட முடியுமா அப்படின்னா கட்ட முடியும். மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்றதுலயோ கொண்டு வரதுலயோ அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அவங்க நிச்சயமா செய்ய முடியும். ஆனா இதை செய்யறதுக்கு 3 மிக முக்கியமான சிக்கல்கள் அப்படிங்கிறது சைனாவுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் சிக்கல் ஹை ஆல்டிடியூட். டேம் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சமவெளி பகுதியில இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரம் கொண்ட ஒரு பகுதியில வந்து ஒரு அணையை கட்டுறோம் அப்படின்னா அந்த அணையை கட்டி அது நீரை தேக்கிறோம் அப்படின்னா அது வந்து பாசிபிள். ஆனா இது எல்லாமே வந்து ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய பகுதி. அதாவது கிட்டத்தட்ட வந்து மலை உச்சியின் அளவுல இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து ஒரு டேம் கட்டுறது அப்படிங்கிறது பாசிபிளா, சாத்தியமா அப்படின்னே வந்து அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. சோ இது நம்பர் 1 சேலஞ்ச். நம்பர் 2 அப்படிங்கிறது ப்ரூட்டல் வெதர். அந்த பகுதியில வந்து ஒரு டேம கட்டணும் அப்படின்னா அதற்கான தொழில்நுட்பத்தை அங்க கொண்டு போகணும். அந்த டேம கட்டுறதுக்கான ஆட்கள் அங்க கொண்டு போகணும். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த ப்ரூட்டல் அந்த மிக கடுமையான ஒரு வானிலை இருக்கக்கூடிய பகுதி. அக்சாய் சீன்ல வந்து கிட்டத்தட்ட அங்க எல்லாமே வந்து -10 -15 டிகிரி கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அது எல்லாமே. சோ அந்த கிரேட் பெண்ட் இருக்கக்கூடிய பகுதியும் அதே மாதிரியான பகுதி தான். அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் வெதர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில சைனாவால ஒரு டேம் கட்ட முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு 2வது சேலஞ்ச். 3வது சேலஞ்ச் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டேஞ்சரஸ் டெரைன். அந்த பகுதியே அந்த ஒரு கரடுமுரடான பகுதி. அது மட்டும் இல்லாம அந்த மலைப்பாங்கான பகுதியில இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு வரதே மிகப்பெரிய ஆபத்து. சோ அது அவங்க கட்டுறதுல அவங்க இருக்கக்கூடிய 3 சேலஞ்சஸ் இதுதான். இதெல்லாம் தாண்டி இந்த டேம கட்டுறதுக்கு வந்து அவங்க ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது 11 லட்சம் கோடி. 11 லட்சம் கோடி செலவு பண்ணாதான் அந்த டேமை வந்து அவங்களால கட்ட முடியும். எல்லாத்துலயுமே காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நாம வந்து எவ்வளவு கொடுக்கறோம் அதுக்கு வந்து எவ்வளவு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. நாம ஏற்கனவே சொன்னோம் இந்த பிரம்மபுத்திரால பாயக்கூடிய அந்த நீரின் அளவுல 80% நீர் அப்படிங்கிறதே இந்தியாவுக்குள்ள பிரம்மபுத்திரா என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேல இருந்து இயற்கை அன்னை நமக்கு வழங்கிய அருளின் அடிப்படையில மழையா வந்து பொழியறதுதான். சோ இவங்க வந்து அவங்க 11 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணி இந்த டேமை கட்டி அவங்க தடுக்கக்கூடிய நீரின் அளவு பாத்தீங்கன்னா 20%. 20% நீரை வந்து இந்தியாவுக்கு வந்து கிடைக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க வந்து அணை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க 11 லட்சம் கோடி செலவு பண்ணாங்க அப்படின்னா இதை விட ஒரு பைத்தியாரத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. இது வந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்துகிட்டு பேசுறவங்களுக்கு வேணா வந்து அறிவு கம்மியா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பிறவிலேயே அறிவு கம்மி. ஆனா சைனால இருக்கவங்களுக்கு அப்படி நம்மளால சொல்ல முடியாது. அவங்களுடைய வளர்ச்சி விகிதத்திலையும் சரி அவங்க எந்தெந்த பகுதிக்கு அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க
அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கும் அவங்க ஒரு அளவோடு தான் அவங்க வந்து காய் நகர்த்துறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இதுதான். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளை வந்து வச்சுக்கிட்டு பிரம்மபுத்திரால வந்து அணையை கட்டினா வந்து இந்தியா அடங்கிடும், பிரம்மபுத்திராவுக்கு வந்து நீரை போறதை வந்து சைனா தடுத்துச்சு அப்படின்னா அப்படியே இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் மாநிலங்களே அப்படியே ஸ்தம்பிச்சிரும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு வடை சுடுறது அப்படிங்கிறது உங்களுடைய பகல் கனவு. இது ஒரு காலமும் பலிக்க போறது கிடையாது. உண்மையிலே இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு உண்மையிலேயே ஆண்மை இருந்துச்சு அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர்னு வந்து பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா மேற்கொண்ட ஒரு ஆபரேஷன் மாதிரி ஒரு ஆபரேஷனை அவங்க முன்னெடுக்கட்டும். நீ காஷ்மீர்ல முன்னெடுத்துக்கோ, இல்ல வந்து எல்லை, நமக்கான எல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய எல்லையா இருக்கு, எல்லாத்துலயுமே நீ முன்னெடுத்துக்கோ, உன்னால முடிஞ்சா தொட்டு பார் அப்படிங்கிறது தான் தொடக்க நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து இந்தியா சொல்றது. ஆனா இவர்களுக்கு நேரடியாக நம்ம எதிர்கொள்வதற்கு திராணியும் கிடையாது, தெம்பும் கிடையாது. அதனால இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா உட்காந்து எழுதிட்டு இருக்கிறது. சோ இது சம்பந்தமான குறிப்பா இந்த பிரம்மபுத்திரா சம்பந்தமான வரக்கூடிய இந்த இவங்க கலைப்புற செய்தி எல்லாமே பொய். இதுல துளியும் உண்மை கிடையாது. அவன் டேம் கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி அதை பத்தி இந்தியாவுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது. அதே மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. அந்த மாதிரியான எந்த அக்ரிமெண்ட் கூட இந்த பிரம்மபுத்திரால நமக்கும் சீனாவுக்கும் கிடையாது. ஸோ மேட்டர் இஸ் வெரி கிளியர். இப்போ உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி உருட்டுறது அப்படிங்கிறது அது பாகிஸ்தானுடைய அந்த சின்ன புத்தி தனத்தை தான் வந்து காமிக்குது. இந்த பதிவோட இறுதியா இன்னொரு செய்தியோட நம்ம முடிப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து பாகிஸ்தான் வருகிறார் அப்படின்ட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூட சாமா அப்படின்னு அவங்களுடைய ஒரு பிரதான ஒரு நியூஸ் சேனல் அவங்க வந்து செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. செப்டம்பர்ல குவாட் கூட்டமைப்புடைய அந்த மாநாடு அப்படிங்கிறது இந்தியாவில நடக்குது. ஸோ அது நடக்கிறதுக்கு முன்பாக இன்ரூட், அதாவது அவர் வந்து இந்தியா வரும் வழியில் பாகிஸ்தான்ல இறங்கி பாகிஸ்தான்ல போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கெடியூல்ல இருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய அபிஷியல் ஊடகத்துல வந்து செய்தி வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இதை இப்ப வரைக்கும் அந்த வெள்ளை மாளிகையில வந்த செய்தி குரூப்போ இல்ல வேற எந்த அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அமெரிக்காவுடைய பென்டகன், ஃபாக்ஸ் எதுவுமே வந்து இன்னும் உறுதிப்படுத்தல. ஆனா இவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உறுதியா தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா கூட்டாளிக்கு தான் இன்னொரு கூட்டாளி என்ன செய்வார் அப்படின்னு தெரியும். ட்ரம்ப் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு அப்படிங்கறது கடந்து அது இப்போ ஒரு படி மேல போய் எப்படி போயிடுச்சுன்னா பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப்புக்குமான உறவு, ட்ரம்ப்புக்கும் அசிம் முனிருக்குமான உறவு அப்படின்னு அது மாறியாச்சு. இப்ப அசிம் முனிரும் ட்ரம்ப்பும் வந்து தோஸ்தையாச்சு. எந்த அளவுக்கு தோஸ்தையாச்சு அப்படின்னா வெள்ளை மாளிகையில இவரை கூப்பிட்டு லஞ்ச் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு ட்ரம்ப், இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நடந்த இந்த டென்ஷனை வந்து குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து முயற்சி எடுத்தவர், மிக முக்கிய பங்காற்றியவர் அசிம் முனிர். எங்க உட்கார்ந்துட்டு பங்காற்றினார் தெரியுமா? பங்கர்ல உட்கார்ந்துட்டு பங்காற்றினார். உயிருக்கு பயந்து பங்கர்ல பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு கோலை ஒரு போரை நிறுத்தினான்னு வந்து ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னா அப்ப ட்ரம்புடைய நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கறத இந்த உலக நாடுகள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த குவாட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயத்த வந்து பொறுத்துக்கிட்டு போனோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி குவாட் அப்படிங்கிறது சைனா அப்படிங்கிற அந்த டிராகன், அந்த சைனாவுடைய அந்த இரும்பு கரங்களை அடக்குவதற்காக வந்து கட்டப்பட்ட ஒரு கூட்டமைப்பு தான் அந்த குவாட். சோ இந்த குவாட் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்காக தொடர்ச்சியாக பாகிஸ்தானை வந்து இந்த ட்ரம்ப்புடைய அரசாங்கம், மிக குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் என்கரேஜ் பண்றதை இந்தியா தொடர்ச்சியாக வேடிக்கை பார்க்காது. இது சம்பந்தமான விஷயங்கள் மிக விரைவில் வெளிவரும் எதிர்பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அந்த ட்ரேட் டீலும் வந்து இழுபறியா தான் போயிட்டே இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். வெரி ட்ரேட் டீல் இஸ் நியர்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த நியர் எவ்வளவு நாள் அப்படின்னு தெரியல. உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் இந்தியாவோட நேரடியா மோதணும் அப்படின்னா நேரடியாக மோதுவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. ஒருவேளை எங்களுடைய முதல் எஜமா ட்ரம்ப் இருக்கிறாரு, ரெண்டாவது எஜமா ஷி ஜின்பிங் இருக்கிறாரு, ரெண்டு பேரோட நாங்க வந்து மோதுவோம் அப்படின்னா அதுக்கும் இந்தியா தயாரா தான் இருக்கிறது. அதுக்கான காலம் வருமா அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.